உன்கிட்டலாம் நான் அட்வைஸ் கேட்கல. நான் நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். உன்னால அசோக் வர்ஷினி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என்னத்த சத்தியம் எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், தொலைஞ்சு போன என் பசங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னு சத்தியம் பண்ணு இசை. அத்தை, அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இது வர்ஷினியோட வாழ்க்கை பிரச்சனை, என்னோட கௌரவ பிரச்சனை. எனக்காக இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பண்ணாத. என் மேல உனக்கு மரியாதை இருக்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணு ப்ளீஸ். இப்ப நீ சத்தியம் பண்ண போறியா இல்லையா? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவியே, அது உண்மைனா உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா எதுவும் சொல்லாம நீ சத்தியம் பண்ணு. எல்லாத்துக்கும் மேல என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறது உண்மைனா, என் மேல மரியாதை இருக்கிறது உண்மைனா சத்தியம் பண்ணு. இசை, நீ என்ன லூசா? அம்மா ப்ராமிஸ் கேட்டா உடனே பண்ணிருவியா? உனக்கு ஸ்ரீஜாவோட பிளான் புரியுதா இல்லையா? விஷால், அத்தை கூப்பிட்டாங்கன்னு தானே நான் போனேன். இதுல ஸ்ரீஜா இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீயும் பார்த்தல அத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டாங்கன்னு. அத்தை அந்த அளவுக்கு கேக்கும்போது என்னால எப்படி தட்ட முடியும் விஷால்? என்னது? ஆஹா, என் கல்யாணத்துல கூட தான் உன்னை எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ கேட்டியா என்ன? இப்ப எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம பேசுற? யாரு சம்மந்தம் இல்லாம பேசுறா? நீதான் ராகுவுக்கு வர்ஷினிக்கு கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இப்ப அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அசோக் வர்ஷினி கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு வந்திருக்கேன். விஷால், அத்தை என்ன கார்னர் பண்ணிட்டாங்க. என்னால அவங்கள அவாய்ட் பண்ணவே முடியல. எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நீயே சொல்லு. அதனாலதான் நான் சத்தியம் பண்ணிட்டேன். விஷால், உன்னோட கோவம் நியாயமானதுதான். எனக்கு எல்லாமே புரியுது. ஸ்ரீஜா தான் பிளான் பண்ணி அத்தை கிட்ட இருந்து சத்தியம் வாங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியுது. ஆனா அத்தை என்கிட்ட கேக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் விஷால்? நானே ரொம்ப அப்செட்டா இருக்கேன் விஷால். சொல்லு பிரியா. அக்கா, நான் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு வந்தேன்க்கா. கோவில் வாசல்ல நம்ம வர்ஷினி அக்கா விஷத்தை குடிச்சு மயங்கி கிடக்குறாங்கக்கா. என்ன என்ன சொல்ற நீ? வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா? எங்க இருக்கா அவ? வர்ஷினி அக்கா கண்ணை திறக்க மாட்டேங்கிறாங்கக்கா. நான் அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க சீக்கிரமா வாங்கக்கா. ஹாஸ்பிடலுக்கா? ஐயோ, நான் உடனே இப்பவே வந்துடுறேன். நீ அவள கவனமா பாத்துக்கோ. பக்கத்துல எந்த ஹாஸ்பிடல்? அக்கா, பக்கத்துல ஸ்ருதி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன்க்கா. நான் இப்ப உடனே வரேன். விஷால், என்ன இசை, எதுக்கு டென்ஷனா போயிட்டு இருக்க? வர்ஷினி பூச்சி மருந்து குடிச்சிட்டாலாம். என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமா விஷால். வா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். இல்ல, அவ அவுட் ஹவுஸ்ல இல்ல. பின்ன கோவில்ல வர்ஷினியை பார்த்ததா பிரியா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் வர்ஷினி கிட்ட படிச்சு சொன்னேன். அவ கேக்கல. இப்ப விஷத்தை குடிக்கிற அளவுக்கு போயிட்டா நான் என்ன பண்றது? சரி அழாத, வா ஹாஸ்பிடல் போலாம். வா வா. வர்ஷினி அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லக்கா. வர்ஷினி அக்கா. மேடம்,
வர்ஷினிங்கிற பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? பாய்சன் சாப்பிட்ட பேஷண்டா? ஆமா ஆமா. உள்ள ஐசியூல இருக்காங்க. ஐசியூவா? ஸ்ட்ரைட்டா போங்க. அங்கயா? ஆ. வர்ஷினி, ஐயோ. பிரியா, 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 என்னாச்சு பிரியா? வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா? அவளை நீ பாத்தியா? அவ இப்ப எங்க இருக்கா? உன்கிட்ட பேசினாளா அவ? அக்கா, டாக்டர் உள்ள அக்காக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அக்கா. வர்ஷினி நான் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். என்னதான் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி பண்ணலாமா? பொறுமையா இரு விஷால், ஒரு நிமிஷம் இரு. முதல்ல என்ன நடந்ததுன்னு வர்ஷினி கிட்ட நம்ம கேப்போம். அதுவரை நம்மளா எதுவும் பேசிக்க வேண்டாமே. இசை, டாக்டர், டாக்டர் வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. சி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். இனிமே பயப்பட தேவையில்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. டாக்டர், நாங்க வர்ஷினிய பார்க்கலாமா? யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. Thank ரொம்ப you, டிஸ்டர்ப் doctor. பண்ண இசை, வேணாம். நீ போ, போய் பாரு. சரி. வர்ஷினி, வர்ஷினி, அக்கா, ஐயோ, உனக்கு ஒண்ணும் இல்லல? வர்ஷினி, அக்கா, ஏங்க என்ன காப்பாத்துன? என்ன அப்படியே விட்டுருக்கலாம்ல? வர்ஷினி, ஏய், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது உன்னால எப்படி இப்படி எல்லாம் முடிவெடுக்க முடிஞ்சது? சொல்லு, எப்படி இப்படி முடிவெடுக்க முடிஞ்சது? என்ன மன்னிச்சிருங்க. என் மனசுல எப்பவுமே ராகவ் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ராகவோட இடத்துல அசோக்க நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ, அதெல்லாம் எனக்கு புரியுதுடி. அதுக்காக இப்படியா பண்ணுவ? எனக்கு வேற வழி தெரியலையேக்கா. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்க்கா. உண்மையை மறைச்சிட்டியா? என்ன வர்ஷினி சொல்ற? ஆமாக்கா, நானும் ராகவும் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். ஐயோ வர்ஷினி, என்னன்னு சொல்லு. எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நான் ஏற்காடுக்கு வந்திருந்தேன்ல, அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அடி பாவி! நீ ஏன்டி அப்படி ஒரு காரியத்தை பண்ண? தப்புதான்க்கா. என்ன அடிக்கா, என்ன அடி அடி. என்ன மீறி நடந்துருச்சுக்கா. எனக்கு ரொம்ப கில்ட்டியா தான் இருக்குக்கா. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. குழம்பு போய் கடைசியில என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கு பேரு முடிவு எடுக்கிறது இல்ல, பக்கா கோழத்தனம். தப்பு பண்ணும்போது மட்டும் இருக்கிற தைரியம், அத ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் ஏன் வரல? இப்ப என்ன, நீ ராகவ் கூட சேர்ந்து வாழணும், அவ்வளவுதானே? நீ ராகவோட மனைவியா நம்ம வீட்ல வாழ்வ. அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பாடுபட்டாவது அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளி உனக்கும் ராகவுக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். போதுமா?